இந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்துனேன் இந்த வீடியோவை. சகோதரிகள் வந்து சிஎம் சாருக்கு கை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால சிஎம் சார் வந்து கை கொடுக்கல. இது இங்கே மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க ஐ திங்க் எல்லாம் தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஒயிட் ஷர்ட்டு அந்த காக்கி பேண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க கை கொடுக்க முன் வருகிறார்கள். ஆனால் அவங்களோட நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார் சிஎம் சார். யூஸ்வலாக வந்து அரசியல் தலைவர்கள் வந்து இயல்பாக பழகுவாங்க. கை கொடுக்கறது, தோள் மேலே தோள் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, தொண்டர்களோடும் சரி எல்லாரோடையும் சரி. இப்போது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை வந்து யாராக இருக்கட்டும், அவரோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கீரலாக இருக்கும், நகைக்கீரலாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கேம்பெயின் டைமில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா என்னென்னா எல்லாருக்கும் கை கொடுத்து திடீர்னு கையை பிடிச்சி இழுத்துருவாங்க, இதாகிடும். கூட்டத்தில் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் அரசியல். இப்படி தான் எளிமையாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு ஹியூமனைசிங் எஃபெக்ட். கை கொடுக்கறதுல என்னங்க ஆகிடப்போகுது? அதை வந்து இது காமெடி என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய கழக தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க வராங்க கை கொடுத்துட்டு வராங்கன்னா அங்கே உட்காந்துட்டு சானிடைசர் போடுவாங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமா சானிடைசர் போடுவாங்க. அதையே வந்து சானிடைசர் போடுகிறார், நவீன தீண்டாமையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய ரைட்டப்லாம் எழுதுவாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியல. இதை இன்னொருத்தர் பண்ணுவார். யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திரு மோடி அவர்கள் இதே மாதிரி அவருக்கு அந்த வீடியோ இருக்குது. சாமானியர்கள் கை கொடுத்தா அவர் கை கொடுக்க மாட்டார். அதே ஃபுட் ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்களா தெரியல. இது வந்து ஒரு சின்ன விஷயம், உங்களை வந்து எளிமையாக காட்டும். கை கொடுத்தா